வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது. வில்லியனூர் ஜூன் 11. வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்காக லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்த சம்பவம் வில்லியனூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் கீழூர் பகுதியைச் சேர்ந்த முருகையன் 57 கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். தற்போது அவர் குருமாம்பேட் பகுதிக்கான கிராம நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த முருகையன் சான்றிதழ் வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி ரசாயனம் தடவிய 3000 ரூபாய் பணத்தை புகார்தாரரிடம் வழங்கி அதை முருகையனிடம் கொடுக்குமாறு அறிவுறுத்தினர். திட்டமிட்டபடி அந்த பெண் பணத்தை வழங்கியபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனடியாக சோதனை நடத்தி முருகையனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்திற்குள் புகுந்து அதிகாரியை லஞ்சப் பணத்துடன் கைது செய்து அழைத்துச் சென்ற சம்பவம் அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்த